ஃபைனான்சியல் பிளானிங் அண்ட் அட்வைசர் இந்த குரூப்ல இருக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் உங்களோட லைஃபுக்கு ஃபியூச்சருக்கு வேணுங்கிற போது என்ன கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிளான் பண்ணி உங்களோட ஃபியூச்சருக்கு நான் செட் பண்ணி கொடுக்குறேன். அதான் என்னோட கம்பெனி வந்து ஆர்ஆர் டிஜிட்டல் சர்வீசஸ். நான் லொக்கேட் ஆகி போதும் எனக்கு எனி டைம் நீங்க கால் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. அது ஒரு விதமான வெல்த். அடுத்தது வெல்த். கோல்ட் எவ்வளவு வச்சிருக்கோங்க? சரி, ஓகே. நீங்க எல்லாமே ஃபினான்ஷியல் வெல்த்தா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அபார்ட் ஃப்ரம் தட் ஃபர்ஸ்ட் ஒரு வெல்த் இருக்கு. அந்த வெல்த் நீங்க யார் வாயில இருந்து வரல. வெல்த். சரி, நெக்ஸ்ட் சேவிங்ஸ். ஓகே, சேவிங்ஸ். நீங்க ஃபைனல் போய்ட்டீங்க ரிட்டர்ன்ஸ்க்கு. எஸ்ஐபி இயர்லி இல்ல, மெயின் ஹெல்த். அப்புறம் நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த். அதுக்கப்புறம் வந்து நமக்காக நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து ஷார்ட் டர்மா சேர்த்து வைக்கிறது அடுத்த வெல்த். அதுக்கப்புறமா அடுத்தது நம்மளை டிபெண்ட் பண்ணி நமக்கு அடுத்த லைஃப்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்காக நம்ம எடுத்து வைக்கிறது அடுத்த வெல்த். நான் வந்து ஹெல்த் சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து என்னன்னா, நம்ம இல்லை அப்படின்னா நமக்காக நம்ம எடுத்து வைக்கிற அந்த போர்ஷனுக்கு பேரு நம்ம என்ன சொல்ல வரோம்? நான் இல்லை அந்த இடத்துல, நான் இல்ல அந்த இடத்துல. இன்வெஸ்ட்மென்ட். நோ பாசிவ் இன்கம். பாசிவ் நோ பாலிசி. ஃபியூச்சர். அதான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் வந்து சொல்றீங்க ஹெல்த். தென் வந்து இவர் கரெக்ட்டா சொல்லிட்டாரு. என்னன்னா இன்சூரன்ஸ்னா இன்சூரன்ஸ்ல என்னது? லைஃப் இன்சூரன்ஸ். மெடிக்கல் லைஃப். ஓகே, அத மெடிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்த்ல வந்துருச்சு. அடுத்து வந்து இன்சூரன்ஸ்ல எது? லைஃப் வந்துச்சு. லைஃப்ங்கிறது ஒண்ணுதான். லைஃப்ல இது மெடிக்கல் கவர். லைஃப்ல இது டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம். கரெக்ட். டேர்ம் ஏன் டேர்ம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்து எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு 10 இயர்ஸ் நான் பண்றேன், அடுத்தது வந்து எனக்கு ரிட்டர்ன் வேணும். நமக்கு ரிட்டர்ன் வேண்டாம். நமக்கு அப்புறம் நம்மளோட ஜெனரேஷனுக்கு நம்ம இல்லைன்னா நம்மளோட ஃபேமிலி செக்யூரிட்டிக்காக நம்ம எடுக்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம எடுக்கும் போது நம்மளோட ஆனுவல் இன்கம் உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ யாருக்கு என்னென்ன ஆனுவல் இன்கம் தெரியும். அதை நீங்க ஐடி ஹாஸ்பிட்டல் பார்ப்பீங்களா, அக்கௌண்டபிலிட்டியில பார்ப்பீங்களா, அன்அக்கௌண்டபிலிட்டி பார்ப்பீங்களா, அது தெரியாது. ஸோ டோட்டல் ஆனுவல் இன்கம்ல 20 டைம்ஸ் எடுக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட ஆனுவல் இன்கம் 5 lakhs வச்சுக்கோங்க. ஐடி கான்செப்ட்ல இன்டூ 20 டைம்ஸ்னா எவ்வளோ ஆச்சு? 1 crore. அப்போ 1 crore நீங்க எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ உங்க ஏஜ் அரவிந்த் ஏஜ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2000 rupees வரும் பெர் மந்த். சார் 46 வயசுக்கு என்ன வரும்? 46 வயசுக்கு வந்து அரௌண்ட் 40 to 45 வரும் இயர்லி. டேர்முக்கு அப்புறம் ஹெல்த். இப்போ அடுத்தது தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, டேர்மும் ஹெல்த்தும் நமக்கு கரெக்டா இருந்தாதான் அடுத்தது வந்து நம்ம ஃப்ரீ மைண்டடா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்மளோட பிசினஸ் ஃபுல்லா ரன் பண்ணி கொண்டு போய் அது மூலமா வரும்போது தான் அந்த வெல்த், அந்த ஃபினான்ஸ் எல்லாமே நம்ம பண்றோம். இல்ல சிம்பிளா வந்து ஒன்னு சொல்றேன்னா, வெல்த் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேக்கிங் மணி. இட்ஸ் அபவுட் கீப்பிங், மல்டிப்ளைங் அண்ட் யூசிங் இட்ஸ் வைஸ்லி. எல்லாமே வெல்த்தை வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஆனா அதை பாதுகாத்து வைக்கிறாங்களா? கிடையாது. அதை மல்டிப்ளை பண்றாங்களா? கிடையாது. ஸோ இதை எப்படி கொண்டு போகணும்னா, ஒரு சிம்பிளா ஒரு ரூல்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். எப்படி வந்து 8 வாழ்க்கையை பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் ஃபினான்ஷியலையும் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா ரூல்ஸ் சொல்லிடுறேன் கொடுக்குற இந்த டயத்துக்குள்ள. ஏன்னா அடுத்தது வந்து இது வந்து யாருக்கும் இது வந்து ஜென்ரல், இது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இண்டிவிஜுவலா சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் தனியா எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கூப்பிட்டீங்கன்னா நான் அதை வந்து உங்களுக்கு சொல்றேன். இது எப்படி பிரிக்கும் அப்படின்னா, ரூல்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் பிளானிங்ல 30 + 30 + 30 + 10. ஃபர்ஸ்ட் 30. ஓகேங்களா? நான் இதை எப்படி சொல்ல வரேன்னா, ஷெல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷெல் SHEL SHEL சேர்த்துக்கங்க. ஷெல்னா என்னது? ஷெல் SHEL. சீஷல் கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்கு ஒண்ணு நத்தைக்கு மேல இருக்க கூடு பேரு ஷெல் தான் சொல்லுவோம். அப்ப அந்த நத்தைக்கு மேல இருக்கிற கூடு இருக்கா? பாதுகாப்பு, ப்ரொடெக்டிவ் அது. அப்ப அதுதான் நான் வந்து ஷெல்லுன்னு சொல்லி வரேன். SHEL. S ஃபார் சேவிங்ஸ். ஓகேங்களா? H ஃபார் ஹெல்த். நோ, ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ். நான் இப்போ அதை விட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிட்டேன். ஸோ H ஃபார் ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ், E ஃபார் எஜுகேஷன். நோ, EMI. L ஃபார் லைஃப் ஸ்டைல்.
ஒருத்தர் இதை நான் அதான் என்ன சொல்றேன்னா, இதை நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு பிசினஸ் மேனும் இது 4 விதமா நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா SHELL நீங்க சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஏர்னிங்ஸ் பண்றீங்களோ அது இயர்லியா இருக்கட்டும் மந்த்லியா இருக்கட்டும் அதை வந்து நீங்க இப்படி பிரிச்சுக்கீங்க. இதுல பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஏர்ன் பண்றோமோ ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்ல 30% நீங்க ஒதுக்கிடுங்க. அடுத்த 30% வந்து ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு அடுத்த 30% வந்து EMI, அதுக்கு அடுத்தது வந்து 10% லைஃப் ஸ்டைல். இப்போ நான் இதை ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது பேக்ல இருந்து வரேன், லைஃப் ஸ்டைல்ல இருந்து வரேன். லைஃப் ஸ்டைல் வந்து என்னன்னா, லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ நமக்கு வந்து மொபைல் வேணும், லேப்டாப் வேணும். அப்போ நமக்கு அன்றாட இதுல லைஃப் ஸ்டைலுக்காக ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, அது நமக்கு வேணும். அப்போ அப்படி கொண்டு போகும்போது நமக்கு அதுல வந்து ஒரு 10% ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ சேவிங்ஸ்ல வந்து கொண்டு வரேன். சேவிங்ஸ்ல வந்து 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம், இன்னொன்று வந்து லாங் டேர்ம். இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். நிறைய பேருக்கு தெரியுது இல்ல எமர்ஜென்சி ஃபண்ட், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்னு. இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்னா என்ன? எமர்ஜென்சி ஃபண்ட்னா நம்ம டக்குனு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிடல். எனக்கு என்னன்னா, நீங்க அதிகமா இன்டராக்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட அது பேஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்னா பார்த்தா கோல்ட் வாங்கி வைக்கிறது இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி டக்குனு இதெல்லாம் ஷார்ட் டேர்மே கிடையாது. ஷார்ட் டேர்ம் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் in case of risk வந்ததுன்னா risk ஷார்ட் டேர்ம்ல இன் கேஸ் ஆஃப் எனி ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எமர்ஜென்சியா எடுத்து வைக்கிறது. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எடுத்து வைக்கிறோம்னா 2ல இருந்து ஒரு 6 மாசம் நம்ம இன்கம் வந்து ஒதுக்கி வைக்கிறோம். ஏன்னா பிசினஸ் மேனா இருக்கிறோம். பிசினஸ் மேனா இருக்கும்போது எப்போதும் ரெகுலரா பிசினஸ் நடந்துட்டு இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து ரொட்டேஷன் ஆகும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, கோவிட் அப்ப எல்லாருக்கும் பிசினஸ் டவுன். அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கையில இருக்கிற அசட், கையில இருக்கிற டெம்பரரி அசட் கோல்டு மற்ற எதையும் பிளேஸ் பண்ணி அதுல இருந்து வர இன்கம் வச்சு தான் நீங்க பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா கையில இருக்கிற அமௌண்ட்டை வந்து ரொட்டேஷன் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் EMI. இந்த EMI-னா என்ன, இந்த EMI-னா என்ன? இது மந்த்லி கட்டுற EMI. இந்த EMI இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் சேவிங்ஸ். லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நோ இந்த EMI-க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். ஓகே 18 இயர். நம்ம இப்ப பசங்க வந்து 5 இயர்ஸ்ல இருக்காங்க, 6 இயர்ஸ்ல இருக்காங்க. 18 இயர்ஸ்ல அவங்களுக்காக நம்ம அவுட்புட் வந்து அவங்க ஃபியூச்சருக்காக நம்ம வந்து ஒரு பெரிய கேபிடேஷன் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். மேரேஜ். எஸ், மேரேஜ் ஃபார் சில்ட்ரன். then I no நமக்கான ஒரு இன்கம் வரதோ இல்ல நம்ம அதுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கதோ. பாதி வந்துட்டீங்க. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சரி கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு gift கொடுத்துறேன். சார் ரிட்டையர்மென்ட் ஃபண்ட் நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து உள்ள சேவ் பண்ணி வச்சு 60 வயசுக்கு மேல நமக்கு ரிட்டர்ன். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அந்த வார்த்தை என்னது? கரெக்டா சொல்லுங்க. ரிட்டையர்மென்ட் இன்கம். ஓகேங்களா? சோ நம்ம இப்போ வந்து இந்த லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் போகும்போது இந்த ஆங்கிள் இப்போ இந்த EMI-ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏஜ் டு ஏஜ் மாறும். சோ அந்த இடத்துல இதை எப்படி நம்ம கொண்டு போறது, இதை எப்படி கொண்டு போறது தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா நான் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சோ இதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம். அடுத்து ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்க என்ன இருந்தாலும் உங்க 30% வந்து நீங்க தனியா ஒதுக்கி வச்சிருங்க. எப்படினாலும் அந்த ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு 30% வந்துரும். அடுத்தது EMI வந்து எல்லாரும் வந்து EMI-க்குள்ள போவாங்கன்னு சொல்ல முடியாது. 90% EMI போறாங்க. நீங்க என்ன ஏர்னிங்ஸ் வேணாலும் பண்ணிக்கங்க. 30%க்கு எக்ஸீட் ஆனீங்கன்னா இங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு நீங்க சிக்கிடுவீங்க. சோ அந்த இடத்துல பார்ப்போம். லைஃப் ஸ்டைல்ங்கிறது 10% மேல போக கூடாது. லைஃப் ஸ்டைல்னா என்ன சொல்றேன்னா, எவ்ரி இயர் வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறோம். எப்போதும் பிசினஸ்லயே இருக்கிறோம். சோ ஒரு சைட் சீயிங், என்டர்டைன்மெண்ட், அப்புறம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ், அப்புறம் நமக்கு தேவைப்படுற ஒவ்வொரு பொருட்களை வந்து எப்போதும் வாங்க போறது இல்லை. அதுக்கு ஒரு 10% நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோம்னா நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த EMI வந்து இருக்கிறவங்க கார் வாங்க போறாங்க, இல்ல ஹவுஸ் வாங்க போறாங்க அப்படின்னா இப்போ ஒரு 25 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம்ல அப்போ அரௌண்ட் அவங்க வந்து அவங்களோட சேலரி, அவங்களோட இன்கம் பேஸ் பண்ணி மேல போகும்போது அவங்க வந்து ஒரு அரௌண்ட் 40 இயர்ஸ்ல உள்ள போறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணவே இல்ல நீங்க 40 இயர்ஸ் வரைக்கும் அவங்க EMI-க்குள்ள போகல அப்படின்னா அந்த EMI பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம். லாங் டர்ம் வந்து ஒண்ணே ஒண்ணுனா ஹவுசிங் லோன் போற மட்டும் தான் லாங் டர்ம். அப்ப இந்த அது வரைக்கும் உள்ள EMI நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வீடியோ பண்ணாலும் சேர்த்தணும். சோ அப்ப அப்படிங்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 50,000 நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா 15
இந்த 15,000 வந்து இந்த இன்கம்ல கொண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து எஜுகேஷன் வந்து ஒரு 18 இயர்ஸ்ல தேவைப்படும். அடுத்தது இது வந்து ஒரு 23 to 25 இயர்ஸ்ல தேவைப்படும். இது வந்து 60 இயர்ஸ்ல தேவைப்படும். அப்ப அப்படி வர பட்சத்துல இந்த இஎம்ஐ குள்ள அமௌண்ட்டை வந்து இங்க பண்ணாத பார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட 45 இயர்ஸ் இல்லைன்னா 40 இயர்ஸ்ல ஒரு ஹவுசிங் லோனுக்கோ எங்க போகும்போது நமக்கு வந்து ஒரு இந்த மார்ஜின் அமௌண்ட் இதுல இருந்து கிடைக்கும். எப்படி மார்ஜின் சொல்லணும்னா நீங்க ஆல்ரெடி ஹவுசிங் லோனுக்கு அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். அரௌண்ட் நம்ம ஒரு 50 லட்சத்துக்கு ஹவுசிங் லோன் போறோம் அப்படின்னா நம்ம கையில வந்து 20% மார்ஜின் இருக்கணும். அப்ப அந்த 20%க்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கையில இருக்கிற அசெட்டை வந்து பிளஸ் பண்ணுவாங்க. அசெட் நான் சொல்றது வந்து கோல்டு இதை பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 20% மார்ஜினுக்கு நம்ம எப்படி போகலாம்னா இங்க பண்ணாது நம்ம பார்க் பண்ணோம்னா அந்த நேரத்தில் அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த இஎம்ஐ இல்லாதவங்க இதுக்குள்ள பண்ணாது பார்க் பண்ணா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் 30%க்கு மேல கண்டிப்பா போகக்கூடாது. போனா நமக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேவா? இதான் இந்த ஷெல்லுங்க. இந்த ஷெல்லுங்கிறது இது ஹி, இது ஷி. ஒரு ஃபேமிலில ஏன் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கோ மற்ற ஏதோ பண்ணும்போது ஃபேமிலியா வந்து இருந்து சொல்றேன்னா ஷியும் ஹியும் சேர்ந்தாதான் இந்த ஷெல்லு வந்து வரும். ஓகேங்களா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹி மட்டும் இருந்து என்ன பண்ணாலும் இந்த ஷி வந்து என்ன ஆயிரும்னா இது நடக்காது. இந்த எஸ் வந்து இது நீங்க லேடி இருக்கிறதுனால நான் சொல்றேன். இந்த ஹி எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கொண்டு போறாரு அப்படின்னா போகும்போது இந்த ஷி இருக்கு இல்லையா, ஷி வந்து இதை வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லா வீட்லயும் எல்லாரும் நடக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மைதானே? கண்டிப்பா இந்த இடம் அதனால என்ன சொல்றேன்னா ஷெல்லு நீங்க ஹீயும் ஷீயும் நீங்க கரெக்டா கொண்டு போனீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பக்காவா போகும். உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறது வந்து இது என்னவா உங்களுக்கு தெரியுது? 10,000. ஏன்னா நம்ம எல்லாமே மணி மைண்டடா இருக்கும். அதனால மணி வந்து 10,000 கரெக்டா தெரியுது. இந்த 1 இல்லைன்னா எல்லாமே 0. நம்ம கண்ணுக்கு 0 தான் தெரியுது. இந்த 1ங்கிறது என்ன? வேல்யூ. அந்த 1 வேல்யூங்கிறது நம்ம இண்டிவிஜுவல்ல அந்த 1ங்கிறத நம்ம எதை மெயினா மீன் பண்றோம்? முதல்ல சிவாசர் சொன்னதுதான் ஹெல்த். ஸோ இந்த ஹெல்த் இந்த 1 இல்லை அப்படின்னா ஜாப் இல்லை. அடுத்தது ஃபேமிலி இல்லை. அடுத்தது சேவிங்ஸ் ஆர் மணி இல்லை. ஃபைனல் எஸ் ஃபியூச்சரே இல்லை. ஸோ அதனால என்ன சொல்றேன்னா ஹெல்த் நம்ம எல்லாருமே ஹெல்த்துக்காக பாடுபட்டு இருக்கோம். ஆனால் அஸ் ஏ பிஸ்னஸ் மேன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம யாருமே ஹெல்த்தை பார்க்கறதே இல்லை. ஸோ ஓகே இருக்கட்டும், நம்ம எல்லாத்துக்குமே உழைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஃபேமிலிக்காக உழைச்சிட்டு இருக்கோம், ஃபியூச்சருக்காக உழைச்சிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த நம்ம வந்து ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறேங்க நான் வேணாங்கல. ஆனால் அந்த ஹெல்த்துனால நம்ம இதுவரைக்கும் சேர்த்து வச்சு இந்த ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஏன்னா வெல்த்தை வந்து நம்ம சேர்க்கறதுக்கு 20 வருஷம் 30 வருஷம் பாடுபடுவோம். ஆனால் அந்த ஹெல்த் என்ன பண்ணோம் இமீடியட்டா ஒரு 2 நாள் 3 நாள்ல நம்ம அப்படியே எவ்வளோத்தையும் முடிச்சிடும். ஸோ அதனால என்னன்னா நீங்க ப்ராப்பரா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. இந்த கம்பெனி எடுங்க அந்த கம்பெனி எடுங்கன்னு யாருமே சொல்லல. ஆனால் கம்பல்சரியா எடுத்துருங்க. ஆனால் அது ஏர்லி ஏஜ்ல யாருமே எடுக்கிறது இல்லை. அதையும் நான் எப்படி சொல்ல வரேன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. பட் ஆனால் எப்படி எடுங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு இது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு growth கொடுக்கணும். எப்படி நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரிட்டர்ன் ஆங்கிள் growth பார்க்குறோமோ அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அவங்களே இன்ஃப்ளேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இன்ஃப்ளேஷன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஹெல்த்தோட இன்சூரன்ஸோட ஹெல்த் இண்டஸ்ட்ரியில ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி இன்ஃப்ளேஷன் ஏறுதோ விலைவாசி ஏறுதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியும் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ட் கொடுக்குறாங்க. எவ்ரி இயர் இங்கே 60,000 ஏறுது அப்படின்னா அங்கே 6% ஏறுது அப்படின்னா 6% நம்ம 10 லட்சம் எடுக்கிறோம்னா அவங்களே வந்து 6% ஏற்றி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அப்படிப்பட்டதா சூஸ் பண்ணி எடுங்க. அப்புறம் எவ்ரி இயர் வந்து ஒரு வருஷம் போட்டோம். இப்போ ஒரு சில பேர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. வருஷம் எதையுமே கேட்க மாட்டீங்க, அப்படியே போட்டுட்டு இருப்பீங்க. அதுதான் எல்லாம் செய்யணும் பெரிய தப்பு. அஸ் ஏஜென்டா இருந்தாலும் சரி நம்ம கிளைண்டா இருந்தாலும் சரி நான் ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத அப்டேட் பண்ணி கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட் போனாதான் நமக்கு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கம்பெனி வந்து ஒவ்வொரு வருஷத்தும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours ஹாஸ்பிட்டலைசேஷன் கொடுக்குறாங்க. ஒரு போகிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க 24 hours நீ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் தான் தருவேன் அப்படிம்பாங்க. ஒரு சில கம்பெனி கொடுக்குறாங்க 2 hours ஹாஸ்பிட்டலைசேஷன். ஒன்றும் இல்லை, கிட்னி ஸ்டோன் இருக்கு, போகிறோம் ஒரு ட்ரிப் ஏற்றுவாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போங்கன்னுருவாங்க. அதே மாதிரி லேடிஸுக்கும் இந்த மாதிரி ஒரு சில எல்லா குளுக்கோஸ் ஏற்றணும், அதே ஏற்றணும்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு பாட்டில் ஏற்றுன்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதை வந்து அட்மிஷன்லாம் போட்டிருப்போம், நம்ம வந்து ரூம்லாம் போட்டிருப்போம், அதுக்கு வந்து நமக்கு வந்து கிளைம் எடுக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு சில இது இருக்கு. இன்னொன்று என்னன்னா இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்டர் மாதிரி ஃபைனலாக வந்து நம்ம என்ன சொல்லலாம், இன்ஃபினிட் கவர்னு சொல்றாங்க. ஒரு 10 lakhs எடுக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு பெரிய ஆப்ரேஷன் நடக்குது, 30 lakhs வரைக்கும் ஆகுது, இல்லை 40 lakhs ஆகுது, இல்லை 50 lakhs ஆகுது, அதையும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டதான் நம்ம வந்து பார்த்து ஓவராலாக இந்த மாதிரி எடுத்து பண்ணோம்னா நம்ம ஹெல்த் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இது எதையுமே கைய வைக்காது நம்மளோட வெல்த். ஓகேங்களா? தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ்? சார் இப்போ என்னோட கொஸ்டின் ஒன்றுங்க, நான் வந்து ஸ்டார் ஹெல்த்தில் வந்து பண்ணியிருக்கேன் சார். 4 years ஆகுது. ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 இயர்லி கட்டுறேன் சார். ஸோ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் எந்த கிளைம் போகல சார். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து வருஷம் நம்ம அப்டேட் பண்ணணும், நம்மளோட ஹெல்த் அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, ஆனால் எதை சொல்கிறேன்னா அவங்க வந்து இந்த ப்ரீமியம் பே பண்ணும்போது அதில் அந்த ஆப் மூலம் பண்ணுறீங்களா இல்லை லிங்க் மூலமாக பண்ணுறீங்களா தெரியாது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து அடிஷனல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா இப்போ ஏஜென்ட் இருக்காங்கன்னா ஏஜென்ட் வந்து நமக்கு லிங்க் மட்டும் சார் அப்படின்னு, இல்லைன்னா நீங்கள் வந்து எவ்வளோன்னு கேட்பீங்க, 20,000 22,000 அப்படின்னா பே பண்ணிருங்க அப்படின்றீங்க. ஆனால் இதுக்குள்ள அடிஷனலாக என்னென்ன வந்திருக்குன்னு நீங்கள் கேட்கணும். ஓகே, நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அந்த போன வருஷம் ப்ரீமியம் கட்டினதுக்கும் இந்த வருஷம் ப்ரீமியம் கட்டினதுக்கும் இடையில உங்கள் வீட்டில் யாருக்காவது சுகர் வந்துருக்கலாம், பிபி வந்துருக்கலாம், இதை வந்து அங்கே இன்கார்பரேட் பண்ணி ப்ரீமியம் ரைஸ் ஆகுதுன்னு பயப்படாமல் ப்ரீமியத்தை கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்ன கண்டுபிடிக்கும். ஏன்னா டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம கிளைம் போக முடியாது. இது ஏஜென்ட்ஸும் வந்து அதிகமாக சொல்கிறதில்ல. காரணம் என்னன்னா ப்ரீமியம் ரைஸ் ஆகும். நான் ஒரு சில ஏஜென்ட்ஸு இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், எவ்வளோக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமோ அதோட கொடுப்போம். ஆனால் நிறைய பேர் என்னன்னா எவ்வளோக்கு ப்ரீமியம் அதிகமாகுதோ அதுதான் கமிஷன். ஸோ நம்ம இப்போ நீங்கள் ப்ரீமியத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. வெல்னஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. நீங்க எந்த இன்சூரன்ஸ் எது எடுத்துட்டாலும் கூகுள் ஃபிட்னு ஒன்று இருக்கு. அதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஆப்ல வந்து நீங்க வாக் பண்றது, நீங்க வெளியில டிராவல் பண்றது, அது எல்லாமே வந்து அதில் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகும்போது நீங்க ஃபைனலாக வந்து ப்ரீமியம் எனக்கு வந்து எவ்வளவு வருது பார்த்து சொல்லு அப்படிங்கும்போது இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம் அதில் அப்டேட் ஆகும்போது அதில் வந்து மேக்ஸிமம் 2.5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிவில் நல்லா வந்து வச்சுக்கோங்க, சிவில் நல்லா இருக்கு, எனக்கு வந்து 750 and above இருக்கு, 800 and above இருக்கு அப்படின்னா 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது யாரும் எதுவும் சொல்றது இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னன்னா 1 year முடியுது இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 4th வந்து உங்களுக்கு டியூ கட்டணும். இதுக்கு நேர் ஒரு 1 month பிஃபோர் கட்டினீங்க அப்படின்னா அது ஒரு 2.5% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இது எந்த ஏஜென்ட் சொல்றாங்களா, எந்த இன்சூரன்ஸ் நீங்களும் நம்மளும் கேட்கறது இல்லை. எனக்கு அடுத்தது என்ன ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஏஜ் கூடுது இல்லைங்களா. அந்த ஏஜ் கூடும்போது ஸ்லாப் இருக்கு, 5 years ஸ்லாப். அந்த ஸ்லாப் கூடும்போது நம்மளோட ப்ரீமியம் ரைஸ் ஆகும். அந்த ப்ரீமியம் ரைஸ் ஆகும்போது இருக்கிறத காம்பன்சேட் ஆகும். ஸோ எவ்ரி இயர் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 48 + 43 + 12 2 + 1 எனக்கு வந்து அரௌண்ட் 34,000 ரூபாய் எனக்கு வருது. ஆனால் எனக்கு டிஸ்கவுண்ட் மட்டுமே 6,000 ரூபாய் கம்மியாயிடும். அப்போ எல்லாரும் நினைப்பாங்க என்னது 40 வயசு பண்ணுறேன், எனக்கு 26,000 தான் வருது, 28,000 தான் வருது, உங்களுக்கும் அவ்வளோதான் வருது அப்படின்னாங்கன்னா காரணம் இதுதான். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். அந்த எஜுகேஷனலுக்கு சேவிங் பண்ணணும். ஆமாம், அது எந்த மாதிரி சார்? அதான் அதுதான் என்னன்னா 2 விதமாக இருக்கு. நம்ம ஏஜ் பேராமீட்டர் வச்சு ஒன்று மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம், அப்படி இல்லைன்னா இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 7 years பிளான் இருக்கு. 7 years இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைக்கு 1 வயசு ஆகுது அப்படின்னா ஒரு 7 years பிளான் போட்டு அடுத்து 15 வருஷத்துக்கு நம்ம டேர்ம் போட்டோம் அப்படின்னா 8 வருஷத்துக்கு நம்ம கட்ட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நல்ல க்ரோத் ஆகும். எல்லாமே இது அது சொல்றேன்னா அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஎம்ஐன்னு சொன்னேன் இல்லையா, அது 3மே மார்க்கெட் லிங்க் போகும். எய்தர் யூனிட் ஆர் யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் சொல்லுவோம், அது அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இதில் போகும். நான் முதல்ல சொல்றது டேர்ம் இன்சூரன்ஸ்னா ஒன்லி டேர்முக்கு மட்டும் போங்க, வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டில் இன்சூரன்ஸுக்கு போகாதீங்க. டியர் மெம்பர்ஸ், இனி அடுத்த கொஸ்டின் கேட்கணும்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணீங்கன்னா கிளியராக இருக்கும். தேங்க்யூ.